இதான் நம்ம டியூக் 250. நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அதில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நான் கமெண்ட்ல போடுறேன், இதான் அது. ஆனால் நீங்கள் இந்த பைக்கு வேணும், எங்கேருந்து வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ, இது வந்து 8 மந்த்ஸ் முன்னாடியே நான் வாங்கினது, அதனால் ஷோரூம்லேருந்து தான் வாங்கினது. அதே மாதிரி இந்த பைக் வந்து இப்போ வாங்கினோன்னா எங்கே போய் வாங்கலாம், இப்போ ஷோரூமில் கிடைக்குமா, ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், மைலேஜ், அதெல்லாம் சும்மா சும்மா ஜஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். சேனல் புதுசாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. ஹே காய்ஸ், ஓகே. எத்தனை பேருக்கு வந்து BS6 டியூக் 390 250 200 இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டியூக் 50 பிடிச்சிருக்கா இல்லாட்டா 390 பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுங்கள். அவங்க சஜஷனை கேட்போம். அது இல்லாமல் கம்பேரிசன் வீடியோ போடணும் சொல்லுங்கள், அதுவும் போட்டலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷோரூமில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ உள்ள BS6 மாடல் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, உங்களுக்கு இப்போ போனீங்கன்னா எந்த ஷோரூமில் போனாலும் ஸ்டாக் இருந்தாலும் தரமாட்டாங்க. ஏன்னா புது டியூக் 250 390 அதெல்லாம் கொடுத்தாகணும். சரி, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் நிறைய ஆப் இருக்குது. இப்போ என்ன சொல்லலாம், OLX அந்த குக்கர் அப்படின்ட்டு ஆப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகிட்டு போய் உடனே ஆன்லைன்லேயே மணி பேமெண்ட் பண்ணி அப்போலாம் வாங்காதுங்க. ஜஸ்ட் உங்கள் இமேஜ் நான் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ தள்ளி போடுறேன், எவ்வளோ ப்ரைஸ் செக்மெண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கேட்பாங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு உங்களுக்கு போடுறேன். சரியா? ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்து பண்ணாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட இப்போ உங்கள் லொக்கேஷன் போட்டாலே உங்கள் லொக்கேஷன் வந்துடும். மேலே உங்களுக்கு லொக்கேஷன் போட்டாலே உங்கள் பக்கத்தில் யாராவது சரௌண்டிங்கில் வந்துடும். நீங்கள் அவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி வாங்க. இப்போ நீங்கள் செகண்ட்ஸ் கடைக்கு போனீங்கன்னா கண்ணு முன்னாடி ஒரு பைக்கு பார்த்தேன், ஒரு RC நினைக்கிறேன், RC 390 200 தான் இருக்கும். கண் முன்னாடி இன்னொரு பைக்லேருந்து பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி போட்டு அப்படி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் சர்வீஸ் கடைக்கு போனீங்கனாலே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து பார்க்கும்போது வண்டி பலன்னு இருக்கும். நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாந்துறீங்க. ஒன்லி நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ஏரியா கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கும். இல்லாமல் இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடியே சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நல்ல பைக் ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, RC ஓனர், அந்த KTM ஓனர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்டாலும் அவங்க வண்டி ஓட்டு பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடுவாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு. மற்றபடி நீங்கள் தனியாக போயிட்டு மாட்டிக்காதுங்க. ஓகே, நல்ல ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஓகே, வேறு என்ன ப்ரைஸ் எப்படி இருக்குது சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா புது 250 பார்த்தீங்கன்னா 3 lakh கிட்ட வந்துடும். ஓகேவா? அப்போ நீங்கள் இப்போ 250 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். 200 கம்பேர் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. 250 கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் பைக் ஒர்த்தான பைக்கு. உங்களுக்கு வந்து பேமெண்ட் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன், அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அமௌண்ட் எவ்வளோ கேட்பாங்க சொல்லிவிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க, ஏன்னா வீடியோ ப்ளே அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகேவா? மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 250 வந்து 25 to 29 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் பிகினராக ஓட்ட போனீங்கன்னா மைலேஜ் டவுன் ஆகும். நீங்கள் இல்லை V3 வச்சுட்டு அப்கிரேட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் அதே மெயின்டைன் பண்ணுவீங்க. மைலேஜ் உங்களுக்கு 29 மேலே கிடைக்கும். ஓகேவா? இதான் நான் ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன். அந்த அமௌண்ட்டு தான் அவங்க வந்து எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கு மேலே போகாது, அதுக்கு உள்ளே தான் இருக்கும். சரியா? இது அவங்க நம்ம இப்போ நான் சேல் பண்ணாலும் இதேமாதிரி தான் நான் போடுவேன். அதனால் பார்த்துக்கோங்க. பட்ஜெட் வந்து இப்படி தான் இருக்கும். உங்கள் இஷ்டம். உண்மையிலே நல்லா இருக்குது. BS3 பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பழைய மாடல் சொல்கிறேன், புதிய மாடல் எனக்கு பிடிக்கல. எத்தனை பிடிக்குமா தெரில. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ப்ரோ, இது மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் எதாவது இருந்தால் போடுங்க. அவங்க கமெண்ட் பண்ணனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா ப்ரோ? உங்களுக்கு ஈஸியாக ரிப்ளை பண்ணிட்டேன். உங்களை மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க, அதுக்கு வேண்டி தான். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 தான் கிடைக்கும் கைஸ். அதுமாதிரி EMI ஆப்ஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. முடிஞ்சாலும் ரெடி கேஷில் எடுக்க பாருங்கள். ஓகே கைஸ்? ஓகே, ஏதாவது கண்டென்ட் ஒன்றுனா அடுத்து நான் வீடியோ போடுறேன். சப்போர்ட் கைஸ். ஓகே, பை.